உன் நியாயத்தை பட்டப்பகலை போலும் விலகு பண்ணுவார். எல்லாத்தையும் வெளியே போய் கொண்டு வருவார். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், தானியேலுக்கு வெளிப்படுத்தின தேவன் நம்மளோட மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையும் கொண்டு வெளியே கொண்டு விடுவார். ஸோ எது இருந்தாலும் இவருக்கு இது 34வது வசனம் பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள். வேஸ் ஆஃப் த லார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். யூ டில் யூ டை யூ கிளைம் ஓனர்ஷிப். உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பாய். சரி, இது ஒன்று படிக்கிறோம். இப்போ நீதிமொழிகளுக்கு நேராக வருவோம். சில ஜெம்ஸ் ஆர் தேர் நீதிமொழிகளில். அங்கே தான் சீக்ரெட்ஸ் இருக்குது, நீ ஹவு டு லிவ் சக்ஸஸ்ஃபுல்லின்றதுக்கு. இந்த இடத்துல மூன்றாம் அதிகாரம், இந்த நீதிமொழிகள் எல்லாமே நல்லதாக இருக்கும். சாரி, 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசம் பண்ணுங்க. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, அப்படின்னா சேஃபா வச்சுக்கோ. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேஃபா வெயி, விட்டுடாத. ஒட்டினா நீ தோத்து போயிடுவ. ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் இப்படி சொல்லலாம், நீ கட்டுடைய கட்டளைகளை அவர் உன் இதயத்தில் வைத்திருந்தால் ஞானம் தன்னால உனக்கிட்ட வரும். நீ வாண்டு கூப்பிட்டாலும் வரும். அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். இங்க விஸ்டம் சொல்றது ஜீசஸை பத்தி சொல்லப்படுறது. தேடு, அவர் வழிகளை தேடு. அவர் என்ன பண்ணாரு? He was full of wisdom. He was doing wise things. அடுத்தது, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். wisdom, beginning of wisdom போட்டிருக்கோம். அதில் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை நாம் பற்றி அறிகிற அறிவு, இதுதான் மெயின் நம்மளுக்கு. தானியேலுக்கு இதுதான் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அவன் தேவனோடு இணைந்து ஜீவிச்சான். அவரும் பதில் கூட இருந்து அவனை காப்பாத்துறாரு. காரணம் என்றால் அவன் தேவனுடைய வழிகள் எப்படி கண்டுபிடிச்சி அவன் என்ன சொன்னான், எனக்கு ராஜரிக சாப்பாடு வேண்டாம், என்னோட தேவனை நான் தீட்டுப்படுத்த, என் தேவன் சொல்லியிருக்கார், என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது, ஆகவே நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தினா என் ஆவியும் தீட்டுப்படும், என் ஆத்மா தீட்டுப்படும், என் ஆத்மா தீட்டுப்பட்டால் என் ஆவியும் தீட்டுப்படும். இது நல்லா உணர்ந்திருந்து அவன் அது எதுவுமே தீட்டுப்படாதபடி பார்த்துட்டு அவன் ஜஸ்ட் ப்ளீசிங் காட், தேவனுக்கு பிரியமான. அப்போ அவனுக்குள்ள தேவனுடைய கட்டளைகள் இருந்தது. 17 வயசு பையனாக இருந்தால் கூட அவன் தேவனுடைய கட்டளைகள் அவங்ககிட்ட இருந்தது. அதனால he boldly took that stance and added to that he had faith. விசுவாசமும் கூட இருந்தது. அவன் அதை எடுத்து பயன்படுத்தினான். பண்ண கர்த்தர் அது செவி சாய்ச்சார். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆக்சுவலா the problem with the human race is we don't know who the Lord is, and somebody say that we are God and நீதான் தேவன் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல, தேவன் என்பவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும். தேவன் யாரையும் துன்பப்படுத்த மாட்டார். he is full of love. தேவன் நேசிக்கிறவர் தான் இருக்கிறார். ஆனால் நம்ம நினைச்சுக்கிறோம் தேவன் இதெல்லாம் நம்மளை போட்டு வாட்டுறாரு. நம்ம எதுவுமே வாட்டுறது, நம்ம தான் நம்மளை வாட்டிக்கிறோம். என்ன பாதி மூணாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இப்போ தேவனை கண்டறிய இருக்கிறார் அறிவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும்.
கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வரும்? அறிவும் புத்தியும் வரும். நீ நம்ம வாயிலிருந்து என்ன வருது? அறிவுள்ள வார்த்தை வருதா, புத்தி உள்ள வார்த்தை வருதா? இது ரெண்டும் நம்மளை காப்பாற்றும். தேவனுடைய வாயிலிருந்து இதுதான் வருது, நம்ம வாயிலிருந்து இதுதான் வரணும். ஆனால் வருதா இல்லையா? ஸோ அடுத்தது 3வது அதிகாரத்துக்கு போயிடுவோம். 1வது வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இதுக்கு நீடித்த நாட்கள் ஒன்று, தீர்க்காயுசு பூர்ண சுகமுள்ள வாழ்க்கை, சமாதானம், பீஸ், இது அவ்வளோத்தையும் பெருக பண்ணும், மல்டிப்ளை. ஒரு நாளில் இல்லை, இந்த வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ நாள் கர்த்தர் பூமியில் வச்சுருக்கிறோ அத்தனை நாள் நம்ம இது இருப்போம். ஆபிரகாமுக்கு என்ன வரி இருந்துச்சு? ஒரே வரி, பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் அதுக்கு அதையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு, அதையும் செய்து கொடுத்துட்டாரு. இப்போ அவனுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அவன் பாட்டுக்கு இடம் வலதுபுறம் இடதுபுறம் பெருகிட்டே போகிறான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தருடைய போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த லார்ட், அதை காத்து நடக்க கடவுது. அடுத்தது இப்படி பண்ணால், காத்து நீ நடந்தினா ஆட்டோமேட்டிக்காக உன் லைஃப் வில் பி என்லார்ஜிங். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும், இது கிரேஸ் அண்ட் ட்ரூத், இது யாரை குறிக்குதுன்னு? இதுவும் இயேசு தான் குறிக்குது. உன்னை விட்டு பிரியாதிருப்பதாக, விலகாதிருப்பதாக, அவரை வச்சுக்கோ. நீ அவைகளை கழுத்தில் பூண்டு, அதாவது ஆர்னமெண்ட்ஸ் போடுறாங்க, செயின் பெண்கள்லாம் போடுவாங்க, சில இடத்துலாம் ஆம்பளைங்களும் போடுறாங்க. அதை பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து எங்கே வைக்கணும்? இருதயமாகிய பலகையில் வைத்துக்கொள். இப்போ நம்ம சொல்கிறோம், 91ஆம் சங்கீதத்தை சொல்கிறோம். எப்போ? பயப்படும் போது சொல்கிறோம். பயப்படும் போது இல்லை, பயப்படாத போதும் சொல்லுங்க. எப்பவுமே அதான் போட்டிருக்கோம் அந்த சங்கீதத்தில் 34. கர்த்தரை நான் என் காலத்திலும் சோதித்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அவர் சொன்னது தான். அதை விசுவாசித்தோம்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸோ இதில் இந்த வசனத்தை வேலை செய்ய வைக்கணும். எப்படி வேலை செய்ய வைக்கணும்னா, இப்படி தான். அதை இருதயத்தில் வச்சுருந்தீங்கன்னா இட் ஓன்ட் டிபார்ட் ஃப்ரம் இட். அந்த 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 டைமில் வராதுல, அது எப்போவுமே நடக்கும், வியாதியே வராது. பிகாஸ் தேவனுடைய வார்த்தைகளில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. ஆகவே அவர் இந்த வார்த்தைகளை சொல்ல 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 ஆரோக்கியமானது நம்ம உடம்பை பற்றிக்கொள்ளும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இதுதான், இது பண்ணிட்டோம்னா தேவனுடைய பார்வையிலும் நல்ல புத்தி, பார்வையிலும் மனுஷன் பார்வையிலும் தயை, ஃபேவர், நல்ல புத்தி. இதுதான் நம்ம கற்றுக்கணும். 5வது வசனம் ரொம்ப முக்கியம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இங்கேதான் மனுஷனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. சுய புத்தி. சில பேருக்கு கடன் வாங்குற புத்தி இருக்கும், ஐடியா கேட்பாங்க, இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. யாரையும் கேட்காத, நீ கத்தரு, அவர் சொல்றத மட்டும் செய். நீ கத்தருக்காக வேலை செய்யாம, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காம ஐடியா. இப்போ நம்ம உலகத்தில் நிறைய ஐடியா ஆள் உள்ளவங்கலாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் டெலிவிஷனில் கூட ஒரு ஐடியா மணின்னு ஒரு ஷோ. உன்னுடைய ஐடியா மணி வேதமாக தான் இருக்கணும். இப்போ கேட்கும்போது சுய புத்தி மேலே சுயமாக நடந்திருக்கோம். வீல் டேக் அ டிசிஷன்
to solve a problem of our own, or some problem will be created by us. அதையே சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளே யோசனை பண்ணணும். எல்லாத்தையும் விட்டுட்டு, லார்ட் ஐ வில் ரெஸ்ட் இன் யூ, ஐ வில் ஆல்வேஸ் ரெஸ்ட் இன் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ கிவ் மை செல்ஃப் இன் டு யுவர் மைட்டி ஹேண்ட்ஸ், ஐ வில் ரெஸ்ட் இன் யூ. ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் டேக் பிளேஸ். நான் இதை சொல்கிறத சில பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு நான் சொல்லலை. எல்லா வேலையிலையும் செய். கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையை செய். உட்காந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்காத, நான் எனக்கு அப்படி வரும், இப்படி வரும், இங்கே வரும், அங்கே வரும். எதுவும் வராது. நீ தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தீன்னா அவர் காரியத்தை வாய்ப்பு பண்ணார். ஆனால் நீ உன் வேலையை செய்யணும். உன் வேலையை செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு, சரி அட்லீஸ்ட் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம். அப்போது கத்தருக்கு நம்ம மேலே இஷ்டமாக இருக்கும். ஆனால் எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் நம்ம கதையாக அழுந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கை அருவருக்கப்படத்தக்கது. அதான் போட்டிருக்கோம், வழிகளெல்லாம் நினைத்துக்கொள். இப்போ வழி தப்பாக இருந்துச்சுன்னா, உன் எண்ணங்களும் தப்பாக இருந்துச்சுன்னா எதுவுமே சரி இருக்காது. நீ கர்த்தரோட சேர்ந்து இணைந்து இசைந்து ஜீவிச்சிருந்திருந்தால் அவரோட ஐடியாஸ் உனக்கு வரும். அதை எடுத்து இந்த உலகத்தில் நீ செய்யும்போது அவைகள் பலப்படும். அவைகள் உன் சிந்தனைகள் எல்லாமே பலப்படும். உன் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கை செழிப்பாக அமையும். சிம்பிள். இதுதான். இது தெரியாமல் நம்ம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சி, இங்கே இந்த கூட்டத்திலேருந்து அந்த கூட்டத்துக்கு ஓடி, அந்த கூட்டத்திலேருந்து இந்த கூட்டத்துக்கு ஓடி, எங்கேயும் ஓடல. ஆபிரகாம் எந்த கூட்டத்துக்கும் ஓடல. ஆபிரகாம் ஒரே ஒரு கூட்டத்துக்கு தான் ஓடினார். எங்கன்னா தேவனுக்கு அப்பப்போ பலிபீடம் காட்டி அவரை தொழுது கொண்டார். இருதயம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். ஆபிரகாமும் சரி, எல்லா பிள்ளைகளும் சரி. இங்கேருந்து இந்த சர்ச்சில் நம்ம இன்றைக்கி என்னத்தை நம்ம கணக்கு போடுறோம்? இந்த ஊழியக்காரனுக்கு இவ்வளோ வல்லமாக இருக்குது, இந்த ஊழியக்காரனுக்கு இவ்வளோ வல்லமாக இருக்குது, இங்கேருந்து இங்கே ஓடு, அப்புறம் அங்கேருந்து இங்கே ஓடு. ஏன் ஓடிட்டு உன் பணத்தை வேஸ்ட் பண்ணுற? உன்னை மாற்று. நீ முதல்ல நீ உன்னை மாற்று, மற்ற தன்னால் மாறும். எப்பவுமே ப்ராப்ளம் வருது 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 வருது. இப்போ ரீசெண்டாக கூட வாழ்க்கையே ஏமாந்து போச்சு. வாழ்க்கையே ஏமாந்த நீ ஏமாந்த. கர்த்தரை தான் நம்பியிருந்தேன், நீ கர்த்தரை நம்பவே இல்லை. அதனால தான் நீ உன் வழியை சூஸ் பண்ண. வெயிட் ஆன் த லார்ட், ஆட்டோமேட்டிக்கலி ஹீல் மேக் இட் ஹேப்பன். இந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இன்னைக்கு இருக்கணும். தானியேலுக்கு அந்த டமத்தில் நம்ம சொல்லலாம், தானியேல் என்னது, அவனுக்கு எதுவுமே கிடையாது, இஷ்யூ கிடையாது, ஒரு பிள்ளை கிடையாது, ஒரு குட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கும் கர்த்தருடைய பேச்சில் பேசுவான். நம்ம அப்படி செய்ய முடியுமா? இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அதனால் கர்த்தர் நம்மை அந்த உயரத்தில் வைக்கணும்னு தான் நம்மளை எல்லாரையும் விரும்புகிறார். ஆனால் நம்ம தான் அவரை விட்டு விலகி செய்கிறோம். இப்போ லேட்டஸ்ட் ஸ்டர்ன் பைபிள்ஸ் டு Daniel chapter 2 கடைசி வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷேக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படிய வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். இவன் அரண்மனையில் தான் வாழ்க்கை. ராஜா மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ண சும்மா இல்லை, தனக்கு ப்ரொமோஷன் வந்த உடனே தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தான். நான் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, 3 பேரையும் எல்லாத்தையும் விசாரிக்கிறது மாதிரி பண்ணான். அப்போ தேவ பக்தி அவர்களுக்குள்ள பயம் இருந்துச்சு. 4 பேருக்கும் அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவரோடு நம்ம சேர்ந்து ஜீவிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக மோஷன். இங்கே அவன் எந்த எக்ஸாமும் எழுதலை, இந்த அன்றைக்கி யாரோ சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த எக்ஸாம் எழுதிட்டேன், அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் தேவரை கர்த்தருடைய கண்ணில் கரைச்சாலும் இதை தான் உண்டு.
அதனால் அந்த எல்லா எக்ஸாம் எல்லாம் விட்டுட்டு எழுதுறது அது எழுதுறதுக்கு முன்னால் கர்த்தரை உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகிற ஆன்சர் கூட தெரியும். இப்போ வந்தோடனே இங்கே காட்ஸ் ஃபேவர் வாஸ் upon Daniel. So on Daniel's recommendation, his friends were posted on a high post. தடான தூக்கி கொண்டு போய் ப்ரொமோஷன் கொடுத்து நேற்று வரைக்கும் கைதி மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டாங்க. See, God can change your position overnight. அதான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் ஒபே. நாங்கள் இந்த காலத்தில் பாடுவோம் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, for there is no other way அப்படின்னு பாடுவோம். இன்னைக்கு அதுதான் உண்மை. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. லார்ட், you are there for me. I don't trust anybody. I don't trust any human being. I don't trust even myself. I leave everything into your mighty hands. Thank you, Lord. Praise you. அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா நன்மைகளாக தரணும். தானே நம்ம என்ன பண்ணோம்மா, அந்த ரெஸ்ட்லெஸ்னஸில் பயம், ஐயோ அது உடனே பண்ணிவிடும், இங்கேருந்து அங்கே ஓடு எதுக்கு அலறீங்க? ப்ளீஸ் பி காம். கர்த்தர் உங்களோடு இருந்தாருன்னா அமைதியாக இருங்க. உயிர் ஒன்றும் போகாது, எந்த காரியமும் ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் எல்லாமே நடக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஆகவே தேவ ஜனமே, நீங்கள் தானியேலை போல கெட்டிமாக விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொள்ளுங்கள். ப்ரொமோஷன் காமத்து இது மாதிரி நான் அதிகமாக படிப்போம் தானியேலை பற்றி, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி நடந்தார் தானியேல்னு சொல்லிட்டு. அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் வைத்த நம்பிக்கை, தேவன் பேர் வைத்த நம்பிக்கை, எல்லா சீக்ரெட்ஸும் தேவன் சொல்ல தொடங்குறாரு. அந்த விசுவாசத்தோடு நம்ம இருப்போமானால் வெற்றிகரமாக ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஜெபிச்சு முடிப்போம். சர்வ வல்லவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. இந்த கேட்டுக்கொண்ட மக்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை எப்படி வைக்கிறது, தானியேலின் தேவனை தங்கள் தேவனாக எப்படி மாற்றிக்கொள்வது, எப்படி தானியேலை போல வாழ்வது, எந்த அட்வர்ஸ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை எப்படி தங்களுக்கென்று மாற்றிக்கொண்டு வருது. Daniel rested in the Lord God. அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்தான். The Lord God was not silent. You were acting on behalf of Daniel and his friends, and you promoted them. This thing applies even today for everyone. In every day, everyone, whoever trusts in you. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த விசுவாசத்தில் வளர கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே.